ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்றைக்கி வால்பாறை போகலாம் அப்படின்ட்டு தீபாவளி இன்றைக்கி வால்பாறை போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதில் தான் போக போகிறோம். ஓகே, தொடர்ந்து காணொலியை பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீர சோழபுரத்தில் இருந்து கிளம்பி நம்ம இப்போ இருக்கிற இடம் வாலிபனங்காடு. நம்ம வால்பாறை கிளம்பிட்டோம். இனி அப்படியே நம்ம போக வேண்டியதான். ட்ராவல் எங்கெங்கே நிறுத்துகிறோமோ அங்கங்கே அப்படியே கட்ட வேண்டியதான். நாங்கள் இங்கே ஒரு சேவல் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே நின்னோம். அங்கே சேவலை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். கன்னிவார் நந்தவன கருப்பணசாமி திருக்கோயில் செல்லும் வழி இதுதான். நாங்கள் பொள்ளாச்சி பக்கம் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிச்சடி, பொங்கல், வடை, ஆமட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பொங்கல் மட்டும்தான். நான் பிளான் பண்ணி வாங்கிட்டேன். ஓகேங்க, சூப்பராக சாப்பிட்டு வந்துட்டோம். இதுதான் டோட்டல் EVA. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு எவ்வளோ? இட்லி எவ்வளோ, இச்சடி எவ்வளோ, பொங்கல் எவ்வளோ அது தெரியாது. மொத்தமாக இவ்வளோ. சரி, இங்கே ஒரு பட்டாசு கடைக்கு மாதிரி தான் அங்கே நிறுத்திட்டு உள்ளே போகணும். திரும்ப வந்து கிளம்புறோம். ஓகே காய்ஸ், நம்ம மலையில் போய் மீட் பண்ணுவோம். அது இந்த கோடு போட்டது லாரி டிரைவர்ஸ் தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. அவனை தூங்கிட்டானு வச்சுக்க, அது வரைக்கும் கோடு அப்படின்னு அதுக்கு எதுக்கு இத்தச்சு ஒன்று விட்டு வச்சுக்கிட்டானு. தண்ணி போகுது செம்ம. அங்கே போனால் ஜம்முன்னு இருக்கும். இங்கே நிறுத்தலாம். இல்லை, கேமரா இருக்குது, வீடியோ எடுக்கலாம். நம்ம ஆழியார் வந்துட்டோங்க. ஆழியார் வந்துட்டு அணையிலிருந்து வர்ற தண்ணீர். இந்த அணை 1962 காமராஜரால் கட்டி முடிக்கப்பட்டது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இது. வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஃபேவரட் பிளேஸ். ஜம்முன்னு எடுக்கலாம். குளிக்கிறது கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க. அறிவத்திருக்கோயில். டேம் இங்கே தெரியுது. வேற வழியில் எல்லாமே தெரியும். சரக்கு இதை வச்சுருக்காங்க அந்த மாதிரிங்களா? செக் போஸ்ட் அமௌண்ட் பே பண்ண. இங்கேயே உரம் கட்டிடலாங்களா? அதான் அது இந்த வண்டிக்கு முன்னாடி ஓகே. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் கார் அங்கேயே பண்ணிருக்கலாம். நம்ம வால்பாறை என்ட்ரன்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுங்கம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. காருக்கு 50 ரூபா, நபர் ஒன்றுக்கு 30 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைகரில் நோ ஹாரன் கோ ஸ்லோன்னு போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம ஆளு ஹாரன் அடிப்பாங்க. எவ்வளோ ராஜா? 170 ரூபா. 170. ஆமாம். ஜம்மு இருக்கு. இன்னும் முன்னாடியோட போயிடலாம். நல்லாவே தெரியும். இங்க ஒரு டைம் எல்லாம் இறங்கி பார்த்துட்டு இருந்து வந்துட்டான்ல. சூப்பரா இருக்கு. ஆழியாரோட அணையுடைய நீர்ப்பரப்புங்க. தண்ணி சுத்தமாக இருக்குது. அதெல்லாம் நாம் சொல்ல முடியாது.
அதெல்லாம் பாறை பெப்பரப்பான்னு தெரியும், பாறையே தெரியல. ஆமாம், அங்கே வர அந்த அந்த டேமில் எவ்வளோ தூரம் நிற்கிதுண்ணே. ஆமாம், அதனால தான் நீக்கி விட்டுருக்குறாங்க. அப்படியே பாருங்க. அங்கே போகிறதுக்குள்ளே சோடி முடிஞ்சு போயிரு. பின்னாடி படுத்துக்கிட்டே நீந்தி போனோம்னா வேணால் போயிடலாம் ஈஸியாக. முதல்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல எதுவும் இந்த அணை பார்த்திங்க அப்படின்னா 1957 ஸ்டார்ட் பண்ணி 1962 முடிச்சிட்டாங்க. அதாவது 5 வருஷத்தில் முடிச்சிட்டாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. காமராஜரோட ஆட்சி காலம் முடிவடைகிறதுக்குள்ளே இந்த அணையை கட்டி முடிச்சிட்டாங்க. எப்போவுமே இந்த ஆறுக்கு ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் நீர்வரத்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அணை நிரம்பி வழியுதுங்க. அணையை நம்பிருச்சு. கடவுளை வேண்டிக்க, கடவுளே. டிராஃபிக் இருந்தா தான் மாப்ள. ஆமா, சிரமம். எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நீங்க இருக்குங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ரிவர்ஸ் இறங்காம பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கெல்லாம் அதிகம் நிக்காது. டிராஃபிக் இருந்ததுன்னா நின்று போச்சுன்னா கொஞ்சம் அந்த ஒரு பயம். மலைப்பாதை ஆரம்பம், மலைப்பாதை 3 டைம் தான் அப்படின்னா வீடு கட்டி இருக்காங்க. ரெக்கார்டு தானே? ரெக்கார்டு தான். இந்த டேஷ்போர்டு வீடு. அவங்கெல்லாம் மீன்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அணைய கீழே இதுனாவே அழகா. ஓகே, கட் பண்ணிடுறேன். சைட்லாம் அப்படியா? ஆமா, இவ்வளவு தண்ணி இது வரைக்கும் நிற்கிறது பாருங்க. வரக்காட்டுல இருந்தப்போ, வரக்காடா இருந்தப்போ வந்து இல்ல ஒன்னும் அங்க அங்க நிப்பானு நினைக்கிற பர்சன். ஓகே, சைட்ல சைட்ல இதோட தான் முடிய மாட்டேங்குது. இல்லை ஒன்றா இருக்கு. இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு, அந்த மலை வரைக்கும். எக்ஸ்போர்ட் டிரைவர் முன்னாடி வராருன்னு நினச்சிக்கிட்டியா? இங்கே தான் நின்று, இங்கே தான்டா பார்த்தோம். இங்கே தான் எஸ்டீமை போட்டுட்டு பார்த்தோம். நாம் எப்போ வந்தாலும் நம்மளை வரவேற்கிறதுக்கு இவனு உட்காந்துருப்பானுவ. கொஞ்சம் குறும்புக்கார பிள்ளைவ. இங்கெல்லாம் பெரும்பாலும் தண்ணி நின்று பார்த்ததில்லை. இந்த கேப்பில் தான் யானையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், நிறைய யானை, நல்லா கூட்டம் கூட்டமாக. ஆமாம், இப்போ கொஞ்சம் மேலே போயிருக்கோம்.
மேலே ஒரு இது இருக்குதுடா, மேலே மின் நிலையம் ஒன்று இருக்கு. ஆமா, தலை பாருங்க எப்படி இருக்கு எனக்கு குரங்கு. அங்க வர அந்த மேகத்துக்கு பின்னாடி மலை ஃபுல்லா மிஸ்ட் இறங்கிருச்சு. பரவாயில்ல, டிரைவர் சுதாரிச்சுட்டு போனார். பரவாயில்ல, நம்மளுக்கு தான் முக்குமோன்னு நினைச்சேன். கிட்டே நல்லா தாண்டா தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னு புகை மட்டும் விட்டார சாமி. மட்டும் ஆரம்பிச்சு செம்ம செம்ம செம்ம. இல்லை போக போக ஒன்றுமே தெரியாது. கொடைக்கானல கூட அந்த மாதிரி இல்லையா? கொடைக்கானல்ல வந்து கொடைக்கானலை தாண்டி பூம்பாறை, பேரிச்சம் இந்த மாதிரி போனீங்கன்னா வேணா நல்லா இருக்கும். மிஸ்ட் எல்லாம் வந்துச்சு, ஆனா பிளேஸ் சரியில்லை அந்த இடத்துல எல்லாம். இது கொஞ்சம் ஏறணுன்னே பாருங்க, ஹைட் அதிகமல்ல, சமதள பகுதி அதிகம். ஒரு பேர்ட்ஸுக்கான அனிமல்ஸுக்கான எதுவுமே இல்லை. எதுல எப்படி இருக்கு இப்படி போனோம்? ஒரு ஆட்டைக்கான எப்பவுமே அந்த அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டானு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும், நிறைய கொடுக்குறானுவ. வீக்லி ஒன்ஸ் மாசம் ஒன்ஸ்ன்னு வந்துடுறானுவ. நம்ம புதுசா போறதுனால நம்ம தயங்கி போறே. தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு போவாரு. என்ன இவ்வளவுதான் போக மாட்டாரு. வெடுக்கு வெடுக்கு வெடுக்கு. ஓ, நீயும் வந்து 2 லைட்டும் போட்டு தான் போறியா? போட்டு முன்னாடி வந்து சந்தையில் வருவாங்க. நம்மளும் இந்த காரை சைடு எடுத்துடலாமா? அட நீ சொன்னீங்களா அப்படியே ஒரு தாத்தாவை? என்ன தாத்தா? நானா? என்னமோ சொன்னேன், அவர்தான் வர்றாரு. ஏய், இப்ப கார் ஓட்டும் போது தாண்டா எனக்கு தெரியுது. நான் இனிமேல் இப்படி எல்லாம் போக மாட்டேன். வீடியோ எடுத்துக்கிட்டு சூப்பரா இருக்குது இந்த வியூ. கீழே போகலாம். நம்ம தாண்டித்தான் போகணும்னு நினைக்கிறேன். சோலையாறு அணை. நம்ம இங்க அதை தாண்டிக்குவோம். இங்க வந்து மட்டும் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? ஒரு கிராமத்துக்கு போறது. இதை ஊருக்கு டாப்ல அங்க போயிட்டு இருக்காரு. ஐயா உச்சி ராசா, நீ போட்ட வரும்போது வேணா வண்டி கொடுத்துட்டு வேணா வேடிக்கை வர்றாசா. போகும்போதே கொடுத்துடலாம். மூணாறு போற ரூட். மூணாறு இங்க இருந்து போய்க்கலாங்களா? அதான் போட்டுக்கிற மாதிரி இருக்கு.
சரி சரி, அப்படின்னா போகும்போது அப்படியே மூணாறு போயிடலாம். அங்கே வனிதா தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன இறக்கிடுவோம், மேலே ஏறி இறங்கலாம் வண்டி வருது. ஆனால் அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாங்களாமாப்பா, அதனால நான் போகல. உனக்கு முதலே பிளான் தெரியலண்டா? ஆமா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா இங்க ஜகா வாங்கியிருப்பேன். ராஜி பாத்துக்க. இல்ல இல்ல ராஜ் எல்லாரும் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மரகத புறா கம்பெனி, மரகத புறா. சரி எங்க போறது அப்படின்ட்டு பேசிக்குவோம் அப்படின்ட்டு. தண்ணி குடிக்கிற அளவுக்கு எப்படி நினைக்கிறாங்க? என்ன பைப் லைன் இங்க இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நாங்க இங்கதான் வந்து ஒரு டைம் நின்னோம், நானும் கார்த்தி. நின்னுடா கொஞ்சம். டீ கடை இருக்காங்க, அது ஆத்தாக தேநீரகம் இருக்குது. ஆமா, அங்க இருந்துச்சு அன்னைக்கெல்லாம். டீ கடை இருக்குது, அது டீ கடை தான். ஆமா, டீ கடையா? அதுல குடிச்சா நல்லா தேநீரகம் இருந்துச்சு. பிளாக் டீ தான் குடிக்கும், பால் டீ குடிக்க கூடாது. வால்பாறைக்கு பக்கத்துலயே வந்துட்டோமா? 13 கிலோமீட்டர் தான் வால்பாறை. பரவாயில்லையா? அப்படின்னு வாயில வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நானு. இன்னைக்கு கார் ஓட்டுறேன். அது வேற, எங்க 3 பேர்த்த வச்சு வேற. மக்களே, என்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்த மகராசனுங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அந்த கூலிங் நல்லா இருக்கு. எனக்கு வேத்து போச்சு வண்டி ஓட்டி. உங்களுக்கு குளிர்னு காரை சாத்தி வச்சிருக்கிறோம். எனக்கெல்லாம் வேக்குதப்பா. இங்க இறக்கி இல்ல, அது தங்கு நிறங்க மாத்திர இருக்குது. ஓகே, கடவுள் இருக்கேன். டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். ப்ரெட் ஆம்லெட் சொல்லிட்டு டீயும் குடிச்சு முடிச்சிட்டோம். டீயை வச்சு ஷார்ட்ஸ் எடுக்க தெரிஞ்ச எனக்கு டீக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கணும். ப்ரெட் ஆம்லெட்டில் வெங்காயம் போட்டிருக்காங்கடா. வெங்காயமெல்லாம் போட்டு ப்ரெட் ஆம்லெட். நாங்கள் நின்றுக்கிற ஸ்பாட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டங்களோட ஜம்முனா. அடுத்தது எங்கள் மச்சி டிரைவிங். கொடல் பாய். கொடல் பாய்ஸா? கொடல் சாப்பிட்டோம்ல, கொடல். அது சொல்லவே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, என்ஜாய். பாட்டு போடுறாங்க. ஸ்பீக்கரா? ஏதோ லங்கா லங்கா லையாலே அப்படின்னு கேட்டுச்சு. இதுதான் டிரைவிங் கண்ட்ரோலுங்கிறது இப்படித்தான் இருக்கும். சரி, ஓகே, நம்மளும் அப்படியே சொல்லிடுவோம். அவர் பேர் என்னமோ போட்டுருந்துச்சு, பழைய வீடியோலாம் இருந்துச்சு. பெனிஃபிட் இங்கே இல்லை. இல்லை இவரு வேகமா போவாரே. ஆமா, ஐயா கொஞ்சம் மெதுவா போங்க. பஸ்ஸுக்கு நாங்க படம் காட்டும். ஐயா கொஞ்சம் மெதுவா போங்க. புலிக்கொண்டை ஊசி வளைவு.
நீ ஒரு பேம போவாருன்னு தெரியாம நீ மாற்றி சொல்லிட்டே. குடல் குண்டாமணி எல்லாம் இன்னைக்கு வெளியில வரணும், நான் அதை பார்க்கணும். நேரம் பாப்பிட்டே ஒன்றுக்கு வருது ஓரமாக எடுத்துட்டு முன்னாடிக்கு வந்துக்கணும். முன்னாடிக்கு வந்தா கொஞ்சம் கிளிக்கு நான் விடமாட்டேன்ல. என்ன ஒரு டைம் இவன் சிவானந்த் எட்டு வந்து காரை ஆட்டிமே கொடுக்கமான்னுட்டான்ல. அவன் யாருக்குமே ஓட்ட தெரியாது. இல்லடா இன்னொன்னு யாரோ ஓட்ட தெரிஞ்சு ராஜாவுக்கு ஓட்ட தெரியும். ஒரே ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. நன்றின்னா நீ சொல்லியிருக்கோம். இந்த தீபாவளி வாழ்க்கை எனக்கு தானே வந்து கடை. நான்வெஜ் இங்கே தான்ப்பா நான்வெஜ் வால்பாறையில்.
கண்ட்ரி காட்டேஜ். எம்ஜிஆருக்கு சில வச்சுருக்காங்கப்பா. ஜனவரிக்கு மேலே சரி அப்படியே வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். பழையது அது ஜனவரி இதில் சோலையார் அதில் போகாமல் நம்ம சோலையார் தான் போகணும். 21 கிலோமீட்டர் சோலையார். இப்போதான் அந்த மாதிரி இதுக்கு பட்டா தர்றாங்களே. 2 வருஷம் இருந்தாவே பட்டா வாங்கிக்கலாம். அது வக்கீலில் போய் பேசியாச்சு. சரி, இப்போ இருந்தாலும் தரங்கிறாங்க இடத்துக்காரன். டேம் ஸ்டார்ட். தண்ணியே இருக்காது. நல்லா இருக்கும் தண்ணி. பெரிய கடை இங்கே சும்மாவே கிடக்கு. காஞ்சி போய் கிடக்கு. நண்பன் என்ன உதைக்கிறோம் கிராமக்கள். நாங்களே சொல்லலாம்னு நினைச்சோம், அவன் சொல்லிட்டான். இருக்கும், ஆனால் செத்து போயிடுவேன். என்னம்மா போட்டிருக்கணும்.
ஹெல்மெட் எடுத்து குறுன்னு விட்டாரு. அப்படி இருந்தாலும் வண்டி வரணும். நாம் ஆவலுடன் தேடி வந்த டேம் காட்சி தந்து கொண்டிருக்கிறது. தண்ணி வந்து பார்த்ததே இல்லை. இந்த டைம் தண்ணி இங்கே வரைக்கும் நிற்குதுன்னா பார்த்து இல்லை அந்த பக்கம் இறக்கமாக இருக்குதா?
சோலையார் டேமில் இன்றைக்கி தண்ணீர் வரது. சோலையார் அணை. பாலத்தை தாண்டி வர்ற தண்ணி நிறையா போகுது. நிறையானா ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு தண்ணி போகுது. இந்த மலைகளுக்கு நடுவில் அப்படியே பூந்து தண்ணி வெளியில் போகும். அழகான இந்த சோலையாறு டேம் தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய டேம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நானும் வரும்போதெல்லாம் அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அதை பற்றி நான் டீட்டெயில் என்ன அப்படின்றது வாய்ஸ் ஓவரில் நான் கொடுக்குறேன். வி ஆர் ட்ரிங்கிங் லெமன் சோடா. நல்லா இருக்கு. தேன்பூச்சி கடிச்சு நம்ம தேன்பூச்சியோட ஃபைட் பண்ணித்தான் நம்ம நல்லா எனக்கு இல்லாமல் எங்கடா ஸ்வீட்டை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு லெமன் இன்னமும் ஒன்று மிஸ் ஆகுது. நானே ஏன் மாற்றிக்கிட்டு தெரியுது. ரொட்டியே குடிச்சிருக்கலாம். நல்லபடியாக லெமன் சோடா குடிச்சிட்டோம். நம்ம இப்போ இங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி கொண்டு வந்திருக்குது. அதை ஒரு படம் காட்டிட்டு தான் போவோம். என்ன சொல்கிறேன்? ஏதாச்சும் சொல்லு. நீ பேசின்னு சொல்லி மக்கள்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சோலையார் டேம்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது ஏதோ ஒரு இடம் பார்த்து சாப்பிட வேண்டியதுதான். லைட்டாக மழை பெய்யுது. சோலையார் டேமில் அவுட்டு மட்டும்தானே பார்த்தோம். நம்ம இப்போ போய் உள்ளே பார்க்க போகிறோம். போலீஸ் அப்படின்ட்டு போலீஸ்க்கான இது ஒன்று இருக்குதுங்க. சோலையாறு அணை. இதில் சில்வர் கலரில் சோலையாறு டேம்னு போட்டிருக்கு. இது அவ்வளோக்கா நல்லா இருக்குதா அப்படின்னா நல்லா இல்லை. சரி, இங்கே வந்தால் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்றனால நம்ம இங்கே வரோம். இறங்கி போய்
இதுதாங்க இன்சைட் ஆஃப் சோலையார் டேம். சில்ட்ரன்ஸ் பார்க் ஓப்பனே பண்ணுறதில்ல, எதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்னு இருப்பாங்க. எப்போவுமே ஓப்பன் பண்ணுறதில்ல, நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஓப்பன் பண்ணுறது நானும் 2-3 டைம் வந்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. ரித்விக் ஜான் விக் டேம் பாருங்க, அங்கே அது வரைக்கும் இருக்கு. டீசல் இழந்த கூட வாங்கியிருக்கிறோம். இந்த அண்ணங்கடையில் டீ தூள்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. அது லோ குவாலிட்டி. தொட்டுட்டு இதில் வச்சிடாதீங்க, ஏன்னா போகாது. இதுதான் வந்து ஹை குவாலிட்டி. பாருங்க, நானும் தொடச்சு இந்த எண்ணெய் அங்கே போய் சாப்பிட்டு வருவாங்க, இப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அதில் பெற்றுச்சுன்னா போச்சு, மண்ணு பெட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நான் வேற போய் பார்ப்பேன், பார்க்கறதுனால குழப்பம் இல்லை. இது என்னென்ன இலை? இது அது கிரீன் டீ. கிரீன் டீயோட கிரீன் இலை. இது டைரெக்டாக அப்படியே கலந்து குடிக்கிறது தானே? அப்படியே போட்டு சூடு பண்ணி குடிக்கிறது தான். இது எல்லாம் அரைக்காமல் இருக்குது. இது மிஷின் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மிஷின். சரி. கிரீன் டீக்கு வேறு மிஷின், அதெல்லாம் நம்ம காய வைக்கணும். அப்படியே இருந்தால் நான் கோடீஸ்வரர் ஆயிடுவேன். எனக்கு கொஞ்சம் பறிச்சு காய வச்சா இல்லை 600 சில்லறாது. அப்படியே இருந்தால் எனக்கு அப்படியே போய் கொஞ்சம் இலைய கொஞ்சம் அப்படின்னா வைக்கலாம். அது அந்த இது வராது, காய வச்சா வராது. அதுக்குன்னு தனி மிஷின் இருக்கு. அவங்க ஒரு பொடி கேட்குறாங்க, ஒரு ஆயுர்வேத பொடி. அது சீக்ரெட்டாக இருக்குது, அது இதில் எழுதவே மாட்டாங்க. பொடி கேட்குறாங்க, மருந்து. அப்புறம் எந்த ஒரு இதுவுமே சொல்லிட்டா அதனுடைய இது போயிடும். இந்த இடத்துல மூடு பண்ணி போகிறாங்க.
அங்கே போது போகிறது இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். இங்கே ஒரு பழம் மாதிரி ஒன்று இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ரோடு வியூ ரொம்ப நாள் கழிச்சு வரையாடு பார்க்குறோம். சொல்றது ஒரே ஆடுதான் இருக்குது. குரங்கு அருவி இத்தனை வண்டி இறங்க. வால்பாறைக்கு சரியான க்ரௌடுங்க. நாங்கள் இறங்குறோம், இவங்க இப்போ தான் ஏறக்கே போயிட்டுருக்காங்க. சாப்பாடு நாங்களே கொண்டு வந்துட்டோம். தக்காளி சாப்பாடு வித்து ஃபிஷ்ஷு.
ஓகே காய்ஸ், சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்தது இளநீர் தேடி பிடிச்சி குடிக்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம சூர்யா பேக்கரியில் டீயை போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். காங்கேயம் ரவுண்டானா, போலீஸ் ரவுண்டானா, இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்புறோம். கரெக்டாக தான் நான் சொல்கிறேன்.